ஸோ யுனெஸ்கோ கலாச்சார பட்டியல்ல புதுசா ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்களா? என்ன ஃபெஸ்டிவல்? தீபாவளி பண்டிகை. Yes, தீபாவளி பண்டிகை. ஸோ தீபாவளி பண்டிகையோட சேர்த்து இந்தியால எத்தனை இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு? 16. எஸ் 16. ஓகேவா? 16 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா யோகா, கும்பமேளா, அப்புறம் வந்து கார்பா. கார்பா வந்து எந்த ஸ்டேட்டோட டான்ஸ்? குஜராத். எஸ் குஜராத்தோடது. சூப்பர். ஸோ அதே மாதிரி துர்கா பூஜா. ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யோகா, கும்பமேளா, துர்கா பூஜா, கார்பா. ஓகேவா? அது கூட தீபாவளி அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சக்கரவர்த்தினி அப்படிங்கிறது யாரோட இதழ்? பாரதியார். பாரதியார் இல்லையா? ஸோ அது அவரு எந்த வார இதழா மாத இதழா? மாத இதழ். எஸ் மாத இதழ் அப்படிங்கிறது. மகாகவி தினம் எப்போ? செப்டம்பர் 11. ஓகே, சொல்ல மாத்தி எழுதியிருக்கேன். செப்டம்பர் 11 மகாகவி தினம். பாரதிய பாஷா திவாஸ் அப்படின்னா டிசம்பர் 11. எஸ் அது வந்து நமக்கு டிசம்பர் 11 அப்படிங்கிறது. ஓகே, யூனிசெஃப் டே எப்போ? அதுவும் டிசம்பர் 11 1946. டிசம்பர் 11 1946 அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி வேற என்ன டிசம்பர் 11ல என்ன டே இருக்கு? யானைகள் மலை 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 இன்டர்நேஷனல் மவுண்டைன் டே அப்படிங்கிறது டிசம்பர் 11ஆம் தேதி. ஸோ யானைகளை இடமாற்றம் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டுதலை வகுக்கிறதுக்கு ஒரு குழு போட்டிருப்பாங்க. யார் தலைமையில? உதயன். எஸ் உதயன் அப்படிங்கிற ஒரு தலைமையில போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்ப தொடங்குனாங்க? 2023 செப்டம்பர். செப்டம்பர் 15 2023 வந்து நமக்கு தொடங்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அனீமியா முக்த் பாரத். ஸோ இந்த ஸ்கீம் எப்போ தொடங்குனாங்க? 2018. எஸ் 2018ல. சிக்கிள் செல் அனீமியாவை எராடிகேட் பண்ண டார்கெட் எப்போ வச்சிருக்காங்க? 2047. எஸ் 2047 2047ல தான் சிக்கிள் செல் அனீமியாவை ஒழிக்கிறதுக்காக டார்கெட் அப்படிங்கிறது வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்தியால முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் கப்பல் சேவை அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்ல இது பண்ணியிருப்பாங்க? எஸ் வாரணாசி யூபில வந்து பண்ணியிருக்கிறாங்க. இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இது எப்ப கொண்டு வந்தாங்க? 1986 நீர்வழி ஆணையம் அப்படிங்கிறது 1986ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டுலயே வந்து ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம்ல பெரிய பேமெண்ட் சிஸ்டம் எதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க? எஸ் யூபிஐ. யூபிஐனா ஃபுல் ஃபார்ம் என்ன? யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். எஸ் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸை யார் யார் சேர்ந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க? என்பிசிஐ. ஸோ ஆர்பிஐயும் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆர்பிஐ ஆக்ட் எப்போ? 1934. ஸோ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க? 1935. எஸ் 1935 ஏப்ரல் 1ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எப்போ எங்கேருந்து எங்க சேஞ்ச் பண்ணாங்க? கல்கத்தா டு மும்பை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு? ஆர்பிஐ கவர்னர் ஆஸ்போர்ன் ஸ்மித். அதுவே ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் எஸ் தேஷ்முக். சிடி தேஷ்முக் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர். ஸோ எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி ஆர்பிஐ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க? எஸ் ஹில்டன் யங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தொழிற்சாலைகளில் பணியாற்றும் பெண்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்காங்கன்னு 2025ல சொல்லியிருப்பாங்க. எஸ் 43% இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மன்ரேகா. ஸோ இந்த இதை வந்து என்னன்னு பேர் மாத்திருக்காங்க? விபிஜி ராம்ஜி. எஸ் விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. எப்போல இருந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? 2026 ஜூலை 1. எஸ் 2026 ஜூலை 1ல இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். இதுல எவ்வளவு டேஸ் ஒர்க் கொடுக்குறாங்க? 125 days. எஸ் 125 டேஸ் அப்படிங்கிறது ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டுல இதுக்கு கூட எக்ஸ்ட்ராவா போட்டு என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க? வெற்றி 150. எஸ் வெற்றி 150 அப்படிங்கிற ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதுல வந்து ஃபண்ட் இந்த விபிஜி ராம்ஜிக்கு ஃபண்ட் ஷேரிங் ஸ்டேட்டுக்கு எவ்வளவு? 60:40. எஸ் 60:40 அப்படிங்கிற ரேஷியோல சென்ட்ரலும் ஸ்டேட்டும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூஜிசி ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க?
எஸ் 1956ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. உண்மை நின்றிட வேண்டும் அப்படிங்கிற புக் யாரோடது? மாலன். எஸ் மாலன். ஓகே, மாலன் அப்படிங்கிறவரு உண்மை நின்றிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு புக் வந்து எழுதியிருப்பாரு. பாரதியார் பத்தி இருக்கக்கூடிய முரண்பட்ட தகவல்களை இது அந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக எழுதப்பட்ட புக்கு. ஸோ புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் இது எப்ப கொண்டு வந்தாங்க? 2022. எஸ் 2022. டார்கெட்டட் இயர் 2027. 2027 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு 100% ரீச் பண்ண யூனியன் டெரிட்டரி எது? யூனியன் டெரிட்டரி லடாக். லடாக். ஓகேவா? ஸோ லடாக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது? மிசோரம். மிசோரம். அடுத்தது கோவா. அடுத்தது திரிபுரா. நெக்ஸ்ட் பிரதேஷ், சிக்கிம், உத்தரகாண்ட். எஸ் ஹிமாச்சல் பிரதேஷ், சிக்கிம், உத்தரகாண்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா புதுசா சிஐசி ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. யாரு? தலைமை தகவல் ஆணையர் ராஜ்குமார் கோயல். எஸ் ராஜ்குமார் கோயல் அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பிடுகு முத்தரையார். ஸோ இவரோட இயற்பெயர் என்ன? இன்னொரு பெயர் என்ன? எஸ் ஸ்வரன் மாறன் அப்படிங்கிறது. ஓகே, சுவரன் மாறன் அப்படிங்கிறது. ஸோ இவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? எஸ் முத்தரையர் வம்சம். ஸோ இவங்களோட தலைமையிடம் எது? முத்தரையர்களோட தலைமையிடம் திருச்சி வந்து இவங்களோட தலைமையிடம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ தொழுநோய் வந்து என்ன பாக்டீரியாவனால ஏற்படுது? மைக்ரோபாக்டீரியம் லெப்ரே. எஸ் மைக்ரோபாக்டீரியம் லெப்ரே. ஸோ இதுல தான் வந்து லெப்ரசி அப்படிங்கிறது வருது. நேஷனல் லெப்ரசி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் எப்போ? 1954. எஸ் 1954ல கொண்டு வந்திருப்பாங்க. நேஷனல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம் எப்போ? 83. எஸ் 1983. லெப்ரசி முக்து பாரத் அப்படிங்கிறது 27. எஸ் 2027ல இந்தியா வந்து டார்கெட் வச்சிருப்பாங்க. அதுவே லெப்ரசி ஜீரோ டிரான்ஸ்மிஷன் WHO 2030. எஸ் 2030 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்கத்தால மெஸ்ஸி வந்தப்ப ஒரு அந்த இது நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த சம்பவத்துக்காக போடப்பட்ட விசாரணை குழு யார் தலைமையில? ஆஷிம் குமார் ரே. ஓகே, ஆஷிம் குமார் ரே ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் தலைமையில போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ 15 வரைக்கும் தானே படிச்சிருக்கீங்க? 11 to 15. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து தில்மன் அப்படிங்கிற பகுதி பொதுவா அடையாளம் காணப்படக்கூடிய இடம் எது? தில்மன். ஆப்கானிஸ்தான், பஹ்ரைன் ஐலாண்ட், கொராசன், ராஜஸ்தான். பஹ்ரைன். எஸ் பஹ்ரைன் ஐலாண்ட். ஓகே, ஐலாண்ட் ஆஃப் பஹ்ரைன். ஸோ அங்கதான் தில்மன் அப்படிங்கிற பகுதி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளி பண்பாடு நாகரிக களப்பரப்பின் அளவு பற்றி தவறான கூற்று எதுன்னு கேக்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷன் சொல்றேன். இது 4ல எது வராது அப்படிங்கறத சொல்லுங்க. சிந்து முழுவதும், தெற்கு பஞ்சாப், பலுசிஸ்தான், கங்கை சமவெளி. எது வராது சிந்துல? தெற்கு பகுதி. கங்கை சமவெளி வராது. ஓகே, கேஞ்சஸ் ரீஜியன் வந்து கவர் ஆகாது. ஸோ அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் தான் கவர் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கங்கை சமவெளி வராது. ஸோ சிந்து சமவெளி மக்களோட முக்கியமான தொழில் என்ன? அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது. ஸோ சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரலா இருந்தது யாரு? மார்டிமர் வீலர். ஓகே, 4 ஆப்ஷன் சொல்றேன். ஆர்டி பானர்ஜி, சர் ஜான் மார்ஷல், சஹானி, மார்க்ஸ் முல்லர். பானர்ஜி. ஜான் மார்ஷல். ஓகே, ஜான் எஸ் மார்ஷல் வந்து இருந்திருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல நிறைய முத்திரைகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதுல தயாரிக்கப்பட்டது? மண்ணால். எஸ் டெரகோட்டா. மண்ணால் வந்து சுடுமண்ணால செஞ்சிருப்பாங்க. ஓகேவா, டெரகோட்டா அப்படிங்கிறது. சிந்து சமவெளி மக்கள் எந்த நாடுகளுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள்? 4 ஆப்ஷன் சொல்றேன், எதெல்லாம் சொல்லுங்க. மத்திய ஆசியா, மெசபடோமியா, வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், குஜராத், பலுச்சிஸ்தான், பாரசீகம். எஸ் 4 பிளேஸ் கூடயுமே வணிக தொடர்பு அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க. ஓகேவா, சென்ட்ரல் ஏஷியா, மெசபடோமியா, நார்த் ஈஸ்டர்ன் ஆப்கானிஸ்தான், குஜராத் அண்ட் பலுச்சிஸ்தான் அண்ட் பர்ஷியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிந்து நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் யாரு யூஸ் பண்ணாங்க? ஜான் மார்ஷல். எஸ் ஜான் மார்ஷல் தான் வந்து ஃபர்ஸ்டா யூஸ் பண்ணியிருப்பாரு.
மொஹஞ்சதாரோல கண்டுபிடிக்கப்பட்ட முத்திரைகள் எதால செய்யப்படல? இது சங்கு. சங்கு. ஓகேவா, சங்குனால செய்யப்பட்டிருக்காது. தந்தம், அதுக்கப்புறம் சித்திர வேலைப்பாடு கொண்ட மட்குலன், அதுக்கப்புறம் சவர்க்காரம், அதாவது ஸ்டீடைட்டு, ஐவரி, ஃபெயின்ஸ், ஸோ எல்லாத்துலயும் செஞ்சிருப்பாங்க. காஞ்ச்ல மட்டும் செஞ்சிருக்க மாட்டாங்க. 1863 பழைய கற்கால கருவிகள் முதல்ல இந்தியால எங்க யாரால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு? Yes, ராபர்ட் ப்ரூஸ் வுட். எங்க கண்டுபிடிச்சிருப்பாரு? பல்லாவரம். பல்லாவரத்துல கண்டுபிடிச்சிருப்பாரு. சிந்து சமவெளி மக்களோட எழுத்து முறை என்ன எழுத்து முறை? பிக்டோகிராபிக், சித்திரை எழுத்து அப்படிங்கிறது. ஹரப்பால உள்ள கருவிகள் எதால செய்யப்பட்டது? காப்பர் அண்ட் பிரான்ஸ். காப்பர் அண்ட் பிரான்ஸ். ஓகேவா, சோ செம்பு மற்றும் வெண்கலம். மொஹஞ்சதாரோல உள்ள கட்டிடங்கள்ல எத்தனை மண் அடுக்குகள் காணப்பட்டது? 9. ஓகேவா, 9. மொஹஞ்சதாரோ எந்த மாவட்டத்துல இருக்குது? லர்கானா. சூப்பர். சோ சிந்து சமவெளியில கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த அளவு எடை எது? 0.875 அப்படிங்கிறது. சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி கீழ்கண்ட கூற்றுகள்ல எது சரின்னு கேக்குறாங்க. 2 சென்டென்ஸ் சொல்றேன். சோ இது மதச்சார்பற்ற நாகரிகம் முதன்மையாக காணப்பட்டது. மதமானது ஒருபோதும் சமுதாயத்தில் இல்லை. இக்காலத்தில் ஜவுளி தொழிற்சாலை உற்பத்தியில பருத்தி முக்கிய பங்கு வகித்தது. சோ எது கரெக்ட்? ரெண்டுமே கரெக்ட். ஓகே. சோ இவங்க எந்த மரம் படைப்பு மற்றும் அறிவின் மரமாக இவங்க காலத்துல கருதப்பட்டுச்சு? அரச மரம், பீப்பிள் ட்ரீ அப்படிங்கிறது. எந்த இனக்கூட்டம் சிந்து வெளி நாகரிகத்தை உருவாக்கியது? நான் ஆரியன்ஸ். ஓகேவா, நான் ஆரியன்ஸ். அவங்கதான் சிந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்கி இருப்பாங்க. சோ மொஹஞ்சதாரோ. ஓகே, சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரேட் பாத் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? பெருங்குளியல், மொஹஞ்சதாரோல. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹரப்பால யாரு அகழாய்வு பண்ணிருப்பாங்க? சஹானி. ஓகேவா, சஹானி. சோ திரிமுக போஸ் அப்படிங்கிறது யாரு சொல்லுவாங்க? சிவனை வந்து சொல்லுவாங்க. சோ இந்த அளவை முறை மெஷர்மெண்ட் ஸ்கேல் வந்து எதால செய்யப்பட்டிருக்கும் இவங்க காலத்துல? பிரான்ஸ். ஓகேவா, வெண்கலத்தால செய்யப்பட்டிருக்கும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய சரியான கூற்று. 4 சென்டென்ஸ் சொல்றேன், அதுல எதெல்லாம் சரின்னு சொல்லுங்க. ஹரப்பா மொஹஞ்சதாரோல வீடுகள் கட்ட சுட்ட செங்கற்கள் யூஸ் பண்ணிருக்காங்க. காளிமங்கன் லோத்தல்ல சுடாத செங்கற்கள் கட்டிடங்கள் கட்ட பயன்படுத்தப்பட்டுள்ளது. சுட்ட செங்கற்கள் சாக்கடை, கிணறு, குளியலறை, நடைபாதை, கட்டட பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்ட உள்ளது. சோ சிந்து சமவெளி நாகரிகத்தில் வீடுகளில் ஒரு முற்றமும் அதை சுற்றி 4 மற்றும் 6 தங்கும் அறைகள் அமைந்திருந்தன. எதெல்லாம் கரெக்ட்? எல்லாமே கரெக்ட். ஓகேவா, சோ அந்த செகண்ட் பாயிண்ட் நல்லா பாத்துக்கணும். காளிபங்கன் லோத்தல்ல சுடாத செங்கற்கள் கட்டிடங்களும் கட்ட பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கறத பாத்துக்கணும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹரப்பா அமைந்துள்ள மான்கோவரி மாவட்டம் எங்கு உள்ளது? எந்த கண்ட்ரி? பாகிஸ்தான். ஓகே, பாகிஸ்தான்ல இருக்குது. சோ சங்குதாரோல யாரு அகழ்வாய்வு பண்ணிருப்பாங்க? மஜும்தார். குல்லி? ஆரல்ஸ்டீன். ராக்கி கர்கி? அமரேந்திரநாத். தோலவீரா? ஜோஷி. ஓகேவா, சூப்பர். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்க காலத்துல என்ன வழிபாடு அப்படிங்கிறது இருந்துச்சு? மதர் காடஸ், தாய் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இருந்திருக்கும். சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 4 சென்டென்ஸ். ஸோ இதுல எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லணும். ஸோ ஹரப்பால சுவர்கள் வலிமையற்றவை, டெக்டானிக் குளறுபடிகளால் நகரம் அழிவுற்றது, சிறிய தலையுடைய அர்மீனிய மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹரப்பா கிமு 1750க்கு பிறகு அழிவுற்றது. ஸோ இதுல எதெல்லாம் தப்பு எதெல்லாம் கரெக்ட்? வலிமையற்றவை மட்டும் தப்பு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் கரெக்ட். மத்தது எல்லாமே கரெக்டா? அந்த ஆப்ஷன் சொல்றேன். 1, 2 சரி, 3, 4 தவறு. 1, 2, 3 மற்றும் 4 தவறு. 1 தவறு, 2, 3, 4 சரி. ஓகே, 1, 2 மற்றும் 3 தவறு, 4 சரி. 1 தவறு, 2, 3, 4 சரி. ஓகே, சோ 1 தவறு, 2, 3, 4 சரி. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹரப்பன் மக்களால் பயிரிடப்படாத பயிர் சுகர் கேன். ஓகே, சோ அவங்களுக்கு எதெல்லாம் தெரியாது? கரும்பு, குதிரை, இரும்பு,
எஸ், கரும்பு, குதிரை, இரும்பு. ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செயற்கை செங்கல் கப்பல் துறைமுகம் கொண்ட ஒரே சிந்து சமவெளி நகரத்தோட பெயர். லோத்தலா லோத்தல். எஸ், கரெக்ட், லோத்தல். ஸோ கோட்டை இல்லாத ஒரே சிந்து சமவெளி நகரம் சங்கு. சங்குதாரோ. சிந்து சமவெளி நாகரிகத்தின் முடிவிற்கு எது காரணமாக அமைந்தது? Climate change. எஸ், நிலநடுக்கம். ஓகே, ஸோ நிலநடுக்கம், கிளைமேட் சேஞ்ச். ஸோ அந்த ஆக்சுவலாக அந்த ஆப்ஷன் பொறுத்து பார்த்துக்கோங்க. இதில் எல்லாமே நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் வந்து எல்லாமே ரீசனாக சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி கூற்றுகளில் சரியானது. வலுவான மத்திய அரசு, ஒவ்வொரு தெருவிலும் தெருவிளக்குகள், தெருக்களில் குப்பை தொட்டி அமைந்திருந்தது, பணக்காரர் ஏழைகளுக்கான குடியிருப்புகள் காணப்படுகிறது. All எல்லாமே right. எல்லாமே Yes, கரெக்ட். எல்லாமே கரெக்ட். தோலவிரா பழமையான எந்த பகுதியை சேர்ந்த நகரம்? மொஹஞ்சதாரோவா, ஹரப்பாவா? எஸ், ஹரப்பா. ஓகே, ஹரப்பா. சோ லோத்தல் அப்படிங்கிறது எந்த ஆற்றங்கரையோரம் இருந்தது? காக்ராவா? இல்ல இது சரஸ்வதி சரஸ்வதி. கோபால். எஸ், சரஸ்வதியோட சபர்மதி. ஓகே, சபர்மதியோட துணையாரான போகா அப்படிங்கிற ஆற்றங்கரையில இருந்திருக்கும். போகா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காளிபங்கன் தான் காகர். காளிபங்கன் தான் காகர். சோ சிந்து மக்களை பற்றி தவறான கூற்று எதுன்னு சொல்லுங்க. 4ல எது தவறுன்னு சொல்லுங்க. சிந்து சமவெளி மக்கள் மரம், விலங்குகளை கடவுளாக வழிபட்டனர். சிந்து சமவெளி மக்களோட முக்கிய கடவுள் கிருஷ்ணர். சிந்து சமவெளி மக்கள் நெருப்பு, நீரை கடவுளாக வழிபட்டனர். இவங்களோட முக்கிய கடவுள் பெண் தெய்வங்கள். சோ இதுல எது தப்பு? 2 தப்பு. முக்கிய கடவுள் கிருஷ்ணர். Yes, 2 தப்பு. கிருஷ்ணர் அப்படிங்கிறது தப்பு. ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பின்வருவனவற்றுள் சிந்து சமவெளி நாகரிகத்தோட துறைமுக நகரம் எதுன்னு கேக்குறாங்க. ஹரப்பா, லோத்தல், காளிபங்கன், லர்கானா. லோத்தல். 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 ஓகே, லோத்தல்ல யாரு எக்ஸ்கவேஷன் பண்ணிருப்பாங்க? ராவ். எஸ்ஆர் ராவ். ஓகே, சோ பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நகரத்தோட பெயர்? எஸ், ஹரப்பா. ஓகேவா? ஹரப்பா. அடுத்தது கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றில் பழைய கற்காலத்தில் வராத இடம் எது? சோ இது நேத்து கூட பார்த்திருப்போம். சேலம், மதுரை, வல்லம், பல்லாவரம். சேலம். ஓகே, சேலம். சோ இரும்பு வந்து எந்த காலத்துல யாரால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு? ஆரியர்கள். ஓகே, ஆரியர்கள். அடுத்து வெண்கலத்தோட கண்டுபிடிப்பு? சிந்து. சிந்து சமவெளி பண்பாடு அந்த டைம்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. விவசாயத்தோட துவக்கம் எப்ப விவசாயம் பண்ண ஸ்டார்ட் புதிய பண்ணாங்க? கற்காலம். புதிய கற்காலம், நியோலித்திக் ஏஜ்ல தொடங்கி இருப்பாங்க. டிஸ்கவரி ஆஃப் ஃபயர், தீயோட கண்டுபிடிப்பு? இடைக்கற்காலம். இடைக்கற்காலம், மீசோலித்திக் பீரியட்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சிந்து நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களோட சரியான காலவரிசை கேட்டிருக்காங்க. 4 பிளேஸ் சொல்றேன், கரெக்டான ஆர்டர் சொல்லுங்க. மொஹஞ்சதாரோ, சங்குதாரோ, ஹரப்பா, லோத்தல். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, சங்குதாரோ, லோத்தல். சூப்பர். சோ ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, அதுக்கப்புறம் சங்குதாரோ, கடைசியில வந்து லோத்தல். ஓகே, ஹரப்பன் எழுத்துக்கள் அகர வரிசைப்படி அல்ல, ஆனால் சித்திர வடிவியல் படி அமைந்துள்ளது அப்படின்னு சொன்னது யாரு? சர்மா வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 3 சென்டென்ஸ் சொல்றேன். சோ இதுல வந்து 1 தப்பு. எதுன்னு சொல்லுங்க. ஹரப்பன்கள் பாலஸை வழிபடுபவர்கள். அவர்கள் மனித உருவில் தெய்வங்களை வழிபட்டனர். அவர்கள் தங்கள் தெய்வங்களை கோவில்களில் வைத்தார்கள். சோ இதுல எது தப்பு? தப்பு. கோவில்கள் வைக்க மாட்டாங்க. கோவில்ல எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, சோ யாருடைய வழிகாட்டுதலின்படி மொஹஞ்சதாரோ, ஹரப்பால அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது? மார்ஷல். ஓகேவா? ஜான் மார்ஷலோட வழிகாட்டுதலின்படி செய்யப்பட்டிருக்கும். ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதல்ல கண்டுபிடிச்சது யாரு? அலெக்சாண்டர் கன்னிங்காம். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எந்த வருஷம்? 1861. எஸ், 1861. தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் 1961. 1961. குஜராத் மொழியில லோத்தல் அப்படிங்கறதுல லோத் அப்படிங்கறதோட மீனிங் என்ன? எஸ், இறந்த அப்படிங்கிறது, டெட் அப்படிங்கிறது மீனிங். ஹரப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம்? இரும்பு. ஓகே, சோ 4 மேட்சிங் சொல்றேன். இதுல எது தப்புன்னு சொல்லுங்க. சங்கு, நாகேஸ்வர், வைடூரியம், ஷாட்டுகை, கார்னீலியன், ஓமன், ஸ்ட்ரீடைட், ராஜஸ்தான். கார்னீலியன் தப்பு. ஓகே, சோ கார்னீலியன் எங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க?
லோத்தல். எஸ் லோத்தல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா புவியியல் அமைவிடம் சொல்லுங்க இவங்களோடது. ஸோ வெஸ்டர்ன் சைட்ல வந்து எது இவங்களோட எல்லையா இருந்திருக்கும்? எஸ் சட்கா ஜெண்டர். சட்கா ஜெண்டர். வடக்கு ஷாட்டுகை. ஷாட்டுகை. தெற்கு தைமாபாத். தைமாபாத். கிழக்கு ஈஸ்டர்ன் சைடு ஆலம்கீர். ஆலம்கீர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட பொருட்களை தொடர்புடைய இடங்களோட சரியா பொருத்தவும்னு கேக்குறாங்க. ஸோ தாமிரம் வந்து எங்க அகழ்வாராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க? எந்த பகுதியில? கேத்ரி. கேத்ரி. ஓகே. ஸோ தங்கம் கோலார். கோலார். ஓகே. மணிக்கல் லேபிஸ் லசூலி. எஸ் பதாக்ஷன். ஓகே. கிளாத் துணி உம்மா. ஓகே உம்மா. ஓகே ஃபைன். ஸோ இது தாமிரம் கேத்ரி. தங்கம் வந்து கோலார் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோலார் கோல்ஃபீல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிக்கல் பாத்தீங்கன்னா பதாக்ஷன். துணி அப்படிங்கிறது உம்மா. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தோட வடக்கோர குடியிருப்பு எது? ஸோ இப்பதான் பார்த்தோம். எது நார்த்ல? ஷாட்டுகை. ஷாட்டுகை அப்படிங்கிறது இருந்திருக்கும். சோ இவங்க பீரியட்ல என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க? பருத்தி, காட்டன். கம்பளி. பருத்தி, கம்பளி இல்லையா? சோ பட்டு எல்லாமே யூஸ் பண்ணிருப்பாங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எது? காப்பர். எஸ் காப்பர். ஓகே. தாமிரம் அப்படிங்கிறது. சோ ஹரப்பா எங்க இருக்குது? எந்த பிளேஸ்? மாண்டகோமாரி. ஓகே இருங்க. எது அப்படின்னா இங்க ஸ்டேட் சொல்லுங்க. எந்த ஸ்டேட்ல ஹரப்பா? பஞ்சாப் பாகிஸ்தான். எஸ் பஞ்சாப். ஓகேவா, பஞ்சாப். மொஹஞ்சதாரோ? சிந்து பாகிஸ்தான். எஸ் சிந்து. காலிபங்கன்? ராஜஸ்தான். ராஜஸ்தான். லோத்தல்? குஜராத். குஜராத். ஓகே. ஹரப்பாக்கு 1826ல ஒருத்தர் வந்திருப்பாரு. யாரு? சார்லஸ் மேசன் வந்து வந்திருப்பாரு. சோ சங்குதாரோல யாரு எக்ஸ்கவேட் பண்ணிருப்பா? மஜும்தார். மஜும்தார். பனவாலி? பிஸ்ட். மிட்டாதல்? சூரஜ் பான். ஓகே மேம் சொல்லுங்க. பனவாலி எந்த ஊர் மேம்? அது மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க. ஹரியானா. ஹரியானா. ஆனா எதுலயோ நான் ராஜஸ்தானோன்னு எதுலயாவது இருந்திருக்கா மேம் பிஒய்க்யூல? பனவாலி எனக்கு நீங்க சொன்னது ராஜஸ்தான் தான் டக்குன்னு ஞாபகம் வந்தது. ஒரே நிமிஷம் பாப்போம். ஏன்னா எத்திக்ஸ் புக்ல இன்னைக்கு பார்த்தா ஹரியானா தான் மேம் இருக்கு. நெட்ல போட்டாலும் ஹரியானா தான் வருது. ஆனா டவுட்டா இருக்கு, அதான் கேட்டேன். ஹரியானா தான் இருக்குது. ஹிஸ்டரி புக்ல மேபி எங்கேயாவது இருக்கான்னு தெரியல. சரி வேணா பார்த்துட்டு சொல்றேன். பட் ஹரியானா தான் கரெக்ட். ஓகேவா? ஓகே. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹரப்பா முத்திரைகள்ல என்னென்ன உருவங்கள் எல்லாம் காணப்பட்டுச்சு சொல்லுங்க. புலி, காண்டாமிருகம், எருமை. எஸ் சூப்பர். சோ நீர் யானை, யானை, புலி, ஒட்டகம், காண்டாமிருகம். சோ இந்த பசுபதி இதெல்லாம் சுத்தி இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிந்துவெளி வரிவடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையதுன்னு சொன்னது யாரு? ஐராவதம் மகாதேவன். ஐராவதம் மகாதேவன் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே. சோ நெக்ஸ்ட் இந்தோ சுமேரியன் சீல்ஸ் டெசிஃபர்ட் அப்படிங்கிற புக்கோட ஆசிரியர் யாரு? யாரு? லாரன்ஸ் வேடல். ஓகே. லாரன்ஸ் வேடல் அப்படிங்கிறவரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டோ சுமேரியன் சீல்ஸ் டெசிஃபர்ட் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் லாரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாரன்ஸ் வேடல். சோ அடுத்தது வந்து டேஷ் ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம்? மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது. உலோக நாணயங்களை உருவாக்கும் தொழில்நுட்பம் இவங்க கிட்ட இருந்ததா இல்லையா? இருந்தது. ஓகேவா? இருந்துச்சு. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்க இந்த ஹரப்பால இறந்தவர்களை புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தோட ஆதாரத்தை என்னன்னு சொல்லிட்டு பெயரிட்டு இருப்பாங்க? சிமெட்ரி நம்பர் 37. R37 ஆறு முக்கியம். சோ R37 அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா
வெண்கல நடனமாடும் பெண் சிலை எங்க கிடைச்சது? மோஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்கும். அடுத்தது வந்து தந்தத்தால் ஆன அளவுகோல் எங்க கிடைச்சது? லோத்தல், லோத்தல். குஜராத். எஸ், லோத்தல்ல வந்து கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் டெரகோட்டால செய்யப்பட்ட கலப்பை எங்க கிடைச்சது? டெரகோட்டா பனவாலி. ஃப்ளோ. எஸ், பனவாலில வந்து கிடைச்சிருக்கும். ஹரப்பா மக்கள் கத்தி பிற கருவிகள் செய்ய எதை யூஸ் பண்ணிருப்பாங்க? கோரி செட். Geometry எஸ், ரோரி செட்டை வந்து யூஸ் பண்ணாங்க. சோ எந்த கல்வெட்டு வந்து மெசபடோமியாக்கும் ஹரப்பாக்கும் இடையில வணிக Cuneiform. தொடர்பு? எஸ், கியூனிஃபார்ம். ஓகேவா, கியூனிஃபார்ம் கல்வெட்டு. அதுலதான் ரெண்டு கண்ட்ரிக்கும் இடையே, இந்த மெசபடோமியாக்கும் ஹரப்பாக்கும் இடையில வணிக தொடர்பு நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லக்கூடியது. சிந்துவின் தோட்டம் எது? மொஹஞ்சதாரோ. எஸ், மொஹஞ்சதாரோ. ஓகே, சிந்துவின் தோட்டம் மொஹஞ்சதாரோ. லோத்தல். ஓகே, பாலிகோனல் கவர். ரூப்பர், ரோப்பார் அப்படிங்கிறது எந்த நதிக்கரையில இருந்தது? சட்லஜ். எஸ், சட்லஜ். ஓகேவா, ரோப்பர் வந்து சட்லஜ். ஹரப்பா, ஹரப்பா எந்த நதிக்கரை? ராவி நதிக்கரை. ராவி நதிக்கரை. ஓகே, ஹரப்பா ராவி. மொஹஞ்சதாரோ சிந்து. சிந்து. ஓகேவா, சிந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோப்பார் பாத்தீங்க அப்படின்னா சட்லஜ், ஹரப்பா வந்து ராவி, மொஹஞ்சதாரோ வந்து சிந்து. சோ நெக்ஸ்ட் வந்து டேஷ் என்ற வகையிலான சிந்துவெளி மட்பாண்டம் பண்டைய உலகின் முதன்மை சான்றோடு ஒத்துள்ளது. டேஷ் டைப். எஸ், பளபளப்பான. டேஷ் டைப் ஆஃப் இண்டஸ் பாட்டரி இஸ் த ஏர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் தி ஏன்ஷியன் வேர்ல்ட் அப்படின்னா கிளேஸ்ட். ஓகேவா, கிளேஸ்ட் அப்படிங்கிறது. ஓகே, இறந்தவர்களின் மேடு, மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னா எதை சொல்லுவாங்க? எதோட பொருள்? எந்த லாங்குவேஜ்? என்ன லாங்குவேஜ்? கிரேக்காமா? ஆப்ஷன் சொல்றேன். பாலி, சான்ஸ்கிரிட், சிந்தி, பிராகிருதம். சிந்தி. எஸ், சிந்தி. ஓகேவா, சிந்தி. சூப்பர். சோ நெக்ஸ்ட் இவங்களோட டோட்டல் அந்த ஸ்கொயர் கிலோமீட்டர் எவ்வளவு? 1.5 million square kilometer. எஸ், 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது. கல்கோட்டை இடிபாடுகளோட கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிக நகரம்? ஹரப்பா. Calcutta. சுர்கோட்டடா. ஓகே, சுர்கோட்டடா கரெக்ட். சோ கல்கோட்டைனா சுர்கோட்டடா, அந்த கோட்டைகள் இல்லாத நகரம்னா சங்குதாரோ. ஓகேவா, சோ ரெண்டையும் மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சோ இது இண்டஸ் வேலியில அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குப்தர்களை பற்றிய தவறான வாக்கியம் எதுன்னு சொல்லுங்க. நாணயங்களில் சந்திரகுப்தர், குமாரதேவி உருவங்கள் காணப்படுகிறது. ஹரிசேனர் சந்திரகுப்தரோட முக்கிய அலுவலர். சமுத்திரகுப்தரோட கல்வெட்டு அலகாபாத் அசோகர் தூண் கல்வெட்டுல காணப்படுது. ஈரான் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தெரிவிக்குது. சோ இதுல எது? ஹரிசேனர் வந்து சமுத்திரகுப்தரோட அரசு. அவர் Yes. சமுத்திரகுப்தர். ஓகேவா, சமுத்திரகுப்தர். அது வந்து 9th தப்பா இருக்கும். 1.5 தான் கரெக்ட். சரியா? ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆரியப்பட்டா. ஆரியப்பட்டா பாத்தீங்க அப்படின்னா ஆரியப்பட்டாவை என்னன்னு சொல்லுவாங்க? அவருக்கு டைட்டில் இந்தியாவின் நியூட்டன். எஸ், இந்தியாவின் நியூட்டன், நியூட்டன் ஆஃப் இந்தியா. ஸ்கந்தகுப்தர் Hero of Asia and Europe. ஏசியா and யூரோப். ஹீரோ ஆஃப் ஏசியா அண்ட் யூரோப். அடுத்தது சந்திரகுப்தா 2. Destroyer of the Sakas. சாகர்களை அழித்தவர், டெஸ்ட்ராயர் ஆஃப் சாகாஸ். காளிதாசர் Shakespeare of India. ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியா. ஓகேவா, இந்தியாவின் ஷேக்ஸ்பியர். ஸோ ஆரியப்பட்டா வந்து இந்தியாவோட நியூட்டன். ஸ்கந்தகுப்தர் பாத்தீங்கன்னா ஆசிய மற்றும் ஐரோப்பாவோட ஹீரோ. சந்திரகுப்தர் 2 வந்து சாகர்களை அழித்தவர். காளிதாசர் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஷேக்ஸ்பியர். ஓகேவா, ஸோ சக்கராதித்யர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாரு? குமாரகுப்தர். குமாரகுப்தர். ஓகேவா, குமாரகுப்தர் சக்கராதித்யர்னு அழைக்கப்பட்டிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குப்தர் காலத்துல கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் எது? தாமிரலிப்தி அப்படிங்கிறது. ஓகே, சோ கீழ்வரும் முற்கால நகரங்களில் ஒன்றினை பற்றி சீன யாத்ரீகர் பாகியான் குறிப்பிட்டுள்ளார். சோ 4 எது அப்படின்னா வைஷாலி, சாஞ்சி, பாடலிபுத்ரா, தட்சிசீலம். Vaishali.
எஸ் வைஷாலி ஓகேவா. சோ பாடலிபுத்திரம் இன்னைக்கு என்ன பெயர்ல அழைக்கப்படுது? பாட்னா, எஸ் Patna, பாட்னா ஓகேவா. சோ கலிங்கம் ஒடிஷா, எஸ் ஒரிசா ஓகே. சோ கிரேக்க வரலாற்றில் பெரிக்லியன் காலம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்திய வரலாற்றுல குப்தர்களோட காலம் முக்கியம் வாய்ந்ததுன்னு சொன்னது யாரு? Barnett. எஸ் பார்னட் அப்படிங்கிறவரு சொல்லியிருப்பாரு. சூப்பர். சோ அதே மாதிரி இந்திய இவர் சமுத்திரகுப்தர வி.ஏ. ஸ்மித் வந்து என்ன சொல்லியிருப்பாரு? நெப்போலியன் ஆஃப் எஸ் நெப்போலியன் ஆஃப் இந்தியா, இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சோ இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம்னு சொன்னது யாரு? Smith, வி.ஏ. ஸ்மித் தான் வந்து Ethnological Museum. சொல்லியிருப்பாரு. எஸ் எத்னாலஜிக்கல் மியூசியம். மெக்ராலியில் குதுப் மினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் யார்? Chandragupta, சந்திரகுப்தா டூ, எஸ் இரண்டாம் சந்திரகுப்தர், சந்திரகுப்தா டூ. சோ எந்த குப்த வம்ச ஆட்சியாளர் அலகாபாத் கல்தூன் கல்வெட்டை வெளியிட்டார்? சமுத்திரகுப்தர், சமுத்திரகுப்தர் வெளியிட்டிருப்பாரு. ஹீனர்கள் வந்து யாரோட ஆட்சி இப்ப இந்தியா மேல படையெடுத்திருப்பாங்க? Skandagupta. Chandragupta, எஸ் ஸ்கந்தகுப்தரோட ஆட்சியினப்ப வந்திருப்பாங்க. ஓகே. சோ குப்த கிங்கோட வரிசை சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர். Srigupta, Kadotkajar, முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், குமாரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர் யாரோட போட்டி போட்டு வருவாரு? ராமகுப்தர், ஓகே. அடுத்தது குமாரகுப்தருக்கு அடுத்து ஸ்கந்தகுப்தர், பாலகுப்தர். அது மட்டும் மாத்திரம் நான் சொல்லியிருக்கேன். ஓகே. சோ அடுத்து லாஸ்டா வந்து பேரரசர் யாரு லாஸ்டா ஆட்சி பண்ணாரு? பாலகுப்தர். ஆமா, ஸ்கந்தகுப்தர் ஓகேவா. பேரரசர்னா ஸ்கந்தகுப்தர். லாஸ்டா ஆட்சி பண்ண அரசர் யாரு? விஷ்ணுகுப்தர், எஸ் விஷ்ணுகுப்தர் ஓகேவா. சோ விஷ்ணுகோபனை தோற்கடிச்ச குப்த அரசர் யாரு? சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர் okay. சமுத்திரகுப்தர். அதுவே தென்னாட்டு அரசர்களோட நட்புறவை கொண்ட அரசர் யாரு? இரண்டாம் சந்திரகுப்தர். எஸ் இரண்டாம் சந்திரகுப்தர் ஓகே. சோ இந்தியால இந்து பண்பாடு யாரோட ஆட்சியில உச்சத்தை அடைஞ்சிச்சுன்னா யாரோட ஆட்சியில? குப்தாஸ், குப்தார்களோட ஆட்சியில. சோ இந்த ஹூணர்களோட படையெடுப்பு வந்து எந்த குப்த மன்னர் ஆட்சி காலத்துல நிகழ்ந்திருக்கும்? முதல் படையெடுப்பு கந்த, முதலாம் குமாரகுப்தர் ஓகேவா. முதலாம் குமாரகுப்தர் ஆட்சியில. சோ 4 ஆப்ஷன்ல அவர் தான் கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் பொறுத்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேம் சந்திரகுப்தா டூ பீரியட்லயுமே அவங்கள அழிச்சாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க புக்ல. ஆமா இது வந்து முதல் படையெடுப்பு எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல வந்து முதலாம் குமாரகுப்தர், புருகுப்தர், ஸ்கந்தகுப்தர், புத்தகுப்தர்னு கொடுத்திருக்காங்க 4 ஆப்ஷன். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ல 1 தப்பு. எதுன்னு சொல்லுங்க. குப்த அரசர்கள் தங்களை பரம பாகவதர் அப்படின்னு அழைச்சுக்கிட்டாங்க. சீனாவுடனும் ரோமனுடன் வியாபாரம் செழித்தது. பொது நிகழ்ச்சியில் பங்கு பெற பெண்களுக்கு தடை இருந்தது. உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது. இல்ல எது தப்பு? தேர்டு தடை இல்லை. எஸ். சோ பெண்கள் வந்து எல்லாத்துலயும் கலந்துக்க அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். சோ குப்த பேரரசர் இரண்டாம் சந்திரகுப்தரோட அவைக்கு, இரண்டாம் சந்திரகுப்தர் அவைக்கு இந்த பாகியான் வந்து வந்திருப்பாரு இல்லையா. சோ அந்த பாகியான் வந்து எந்த வருஷம் வந்து வந்தாரு? 401 410. எஸ் 401ல இருந்து 410 ஓகே. 401 410 ஏடி ஓகே. சோ ஹரிசேனர் இவரது அவை புலைவர். யாரோட அவை புலவர்? சமுத்திரகுப்தர், எஸ் சமுத்திரகுப்தரோட அவை புலவர். சோ அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்தது யாரு? குமாரகுப்தா. எஸ் குமாரகுப்தா 1 ஓகே. சோ அடுத்தது வந்து கவிராஜா அப்படின்னு அழைக்கப்பட்டது யாரு? எஸ் சமுத்திரகுப்தர். தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறக்கூடியது? சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர். குப்த சகாப்தத்தை தோற்றுவிச்சது யாரு? ஸ்ரீகுப்தா, முதலாம் சந்திரகுப்தர் ஓகேவா. சோ குப்த சகாப்தம் அப்படிங்கிறது பேரரசா வந்து தோற்றுவிக்கிறது அவரு. ஜஸ்ட் அந்த வம்சம் அப்படிங்கறத நார்மலா அவரு தோற்றுவிச்சது வந்து ஸ்ரீகுப்தர் ஓகேவா. சோ நெக்ஸ்ட் வந்து நாளந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சது யாரு? குமாரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர் ஓகே. சோ நாளந்தா பல்கலைக்கழகம் எப்ப யுனெஸ்கோ ஹெரிடேஜ் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருப்பாங்க? 2019 16 ஆமா.
2016. ஓகே 2016. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவங்க காலத்துல எத்தனை விதமான நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டாங்க? 3 எத்தனை விதமான? ஆமா 3ன்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுல 6 கொடுத்துருக்கான், அது 6 தப்பு. ஸோ அதை பார்த்துக்கோங்க எத்தனை டைப் அப்படிங்கிறது. ஸோ இவங்களோட ஆட்சி பகுதி எங்கேருந்து எங்க வரை பரவி இருந்துச்சு? ஆப்ஷன் சொல்லுங்க. ஆப்ஷனா? ஓகே ஸோ ஹிமாலயா டு ஹாஞ்சஸ். ஓகேவா? ஸோ கங்கை சமவெளி. அடுத்தது இல்ல, ஹிமாலயா டு ஒடிசா. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இமயமலை டு நர்மதை, இமயமலை டு நர்மதா வரைக்கும். நர்மதை மேம். நர்மதை. ஓகேவா? நர்மதை வரைக்கும் பரவி இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜுனாகர் பாறை கல்வெட்டு யாரோடது? சந்திரகுப்தர் 2. ம்ஹும். இது சமுத்திரகுப்தர். ஸ்கந்தகுப்தர். ஓகேவா? ஸ்கந்தகுப்தர்னு இங்க கொடுத்துருக்கான். புக்ல என்ன கொடுத்துருக்கான்? ஜுனாகர் சந்திரகுப்தர் தான் மேம் படிச்சிருக்கோம். ஸ்கந்தகுப்தர் தானே? ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவரோடது பஹார்பூர் செப்பு பட்டயம் யாரோடது? அதுதான் சந்திரகுப்தர் 2. புத்தகுப்தா. ஸோ இங்க வந்து புத்தகுப்தா புத்தகுப்தர். மேம். புத்தகுப்தர். எரான் தூண் கல்வெட்டு வந்து யாரோடது? சமுத்திரகுப்தர். ஸோ எரான் தூண் வந்து புக்ல வந்து புத்தகுப்தர் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதுலதான் மேம் சதி பத்தியான மென்ஷன் தப்பா அது? பண்ணிருக்காங்க. எரான் தூண் கல்வெட்டு. எரான் தூண் கல்வெட்டு யாரு கரெக்டான? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரா? ஓகே ரைட். ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் சொல்றேன். இதுல யாரு சமுத்திரகுப்தர் காலத்தை சாராதவர்னு சொல்லுங்க. புஷ்யவர்மன், பாஸ்கரவர்மன், விஷ்ணுகோபா, ஸ்ரீ மேகவர்மன். பாஸ்கரவர்மன். எஸ் பாஸ்கரவர்மன். ஓகேவா? ஸோ அவர் தான் கிடையாது. ஸ்ரீ மேகவர்மன் எந்த பகுதியை ஆட்சி பண்ணவர்? ஸ்ரீலங்கா. எஸ் ஸ்ரீலங்கா. ஓகே ஸோ க்ஷேத்ரா அப்படின்னா என்ன? கல்டிவேபிள் லேண்ட். கல்டிவேபிள் லேண்ட், வேளாண்மைக்கு உகந்த நிலம். கிலா அப்படிங்கிறது வேஸ்ட்லேண்ட். எஸ் தரிசு நிலம், வேஸ்ட்லேண்ட். அப்ரகதா ஹாபிச்சுவல். வனநிலம். ஓகேவா? ஸோ ஜங்கிள் லேண்ட் அப்படிங்கிறது. வஸ்தி அப்படின்னா வஸ்திதா ஹாபிச்சுவல் லேண்ட். எஸ் வஸ்தி அப்படிங்கிறது ஹாபிச்சுவல். ஓகேவா? ஸோ வஸ்தி வந்து குடியிருப்பதற்கு தகுந்த நிலம். ஓகேவா? வசதியா குடியிருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காடு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப அப்புறம் கதா அப்படின்னா வனநிலம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிலா அப்படின்னா கலாக்கு வந்து பரிசு கொடுத்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலா தரிசு நிலம். க்ஷேத்ரா ஸோ சேமமா இருந்தா, வேளாண்மை நடந்தா சேமமா இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ஷேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலம். வாஸ்து பாப்பாங்களா மேம்? வஸ்தி குடியிருக்கிறது அது. வாஸ்து பார்ப்பாங்க. ஸோ அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழிச்சது யாரு? பக்தியார் கில்ஜி. ஓகே ஸோ எந்த சீன பயணி அங்க போய் படிச்சிருப்பாரு? எஸ் யுவான் சுவாங். ஓகேவா? யுவான் சுவாங். பிரஹத் சம்ஹிதா யாரோடது? எஸ் வராக மிகிரரோடது. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சித்தசேனர் அப்படிங்கிறவரு யாரு? ஸோ 4 ஆப்ஷன் வேணா சொல்றேன். மேத்தமெட்டிஷியன், கணித மேதையா, ஜைன புலவரா, புத்த புலவரா, இலக்கண புலவரா? ஜெயினா. எஸ் ஜெயின். ஓகேவா? ஜெயின் ஸ்காலர். ஓகே ஸோ வீரசேன சேவா இவர் என்ன ஸ்காலர்? இப்ப சொன்ன 4ல ஒண்ணு. வீரசேன சேவா புத்த இலக்கண புலவர். ஓகேவா? இலக்கண புலவர். சோ புத்த புலவர் யாரு அப்படின்னா நாகார்ஜுனா. ஓகே நாகார்ஜுனா புத்த புலவர். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஷேக்ஸ்பியரோட பர்த்டேவை என்ன டேவா செலிப்ரேட் பண்றாங்க? புக்ஸ் டே. புக்ஸ் டே தானே மேம்? ஆமா புக் டே. ஓகேவா? புக் டே 22 ஏப்ரல் 23. ஓகேவா? ஹாப்பி பர்த்டேவா? அடுத்தது சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முத்ரா ராட்சசம் யாரோடது?
விஷாகதத்தர் விஷாகதத்தர், விஷாகதத்தர். ஓகே. நீதி சாஸ்திரம் காமந்தர், காமந்தகர். ஓகே. பூமி சாஸ்திரம் பூமி அசங்கார், வாயாயனார். ஓகேவா? சாரி, அசங்கார். கரெக்ட் தான், அசங்கார். சோ நியாய பாஷ்யம் யாரு? நியாய பாஷ்யம் அதுதான் வாத்சியாயனார். ஓகேவா? வாத்சியாயனார். ஓகே. பூமி சாஸ்திரம் அசங்கர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இலக்கிய படைப்பு ஆத்தர் சொல்ற, எழுதியது யாருன்னு சொல்ற, என்ன இலக்கியம் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லுங்க. இல்லனா இலக்கியம் சொல்றேன், யார் எழுதுறாங்கன்னு சொல்லுங்க. ஓகே. சூரிய சித்தாந்தா யாரோடது? ஆரியப்பட்டர் ஆரியப்பட்டர். அமரகோஷா யார் எழுதுனா? அமரசிம்மர், அமரசிம்மர். ஓகே. ஆயுர்வேதா தன்வந்திரி தன்வந்திரி வந்து எழுதியிருப்பாரு. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த நவரத்தினங்கள் இருப்பாங்க இல்லையா? சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வானியல் அறிஞர் யாரு? அஸ்ட்ரானமர். ஆரி ஆரியப்பட்டர் வராகமிகிர். வராகமிகிரர் தான் வானியல் அறிஞர். அகராதியல் ஆசிரியர் யாரு? லெக்சிகோகிராஃபர். அமரசிம்மர். கரெக்ட். அமரசிம்மர். ஓகேவா? சோ மருத்துவர் யாரு? தன்வந்திரி, தன்வந்திரி. ஓகேவா? சோ கட்டடக்கலை நிபுணர் யாரு? எஸ், சங்கு. ஓகேவா? சங்கு. காகபானகர் யாரு? ஜோதிடர். ஓகேவா? ஜோதிடர். ஓகே. காக்காவை பார்த்து ஜோசியம் பார்ப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மெக்ராலி இரும்பு தூண் தற்போது எங்க இருக்குது? டெல்லி, டெல்லி. ஓகேவா? ஓகே. அடுத்தது லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார்? சந்திரகுப்தா 1, சந்திரகுப்தா 1. சோ குப்தர் காலத்து குடைவரை கோயில் 3 இருக்கும், எதெல்லாம் சொல்லுங்க. அஜந்தா எல்லோரா கேவ், உதயகிரி பாக் கேவ். எஸ், சூப்பர். சோ உதயகிரி எங்க இருக்குது? ஒடிசா. பாக் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ். அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. ஓகேவா? ரைட். ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த லேண்ட் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் எந்த நாணயங்களை மட்டும் வெளியிட்டாங்க? சில்வர் காயின்ஸ், தங்கம். எஸ், கோல்டு மட்டும் தான் வெளியிட்டு இருப்பாங்க. இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து தான் பாத்தீங்கன்னா அந்த வெள்ளி நாணயங்களை வெளியிட்டு இருப்பாரு. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவதால் கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொன்னது யாரு? ஆரியபட்டா. எஸ், ஆரியப்பட்டா வந்து சொல்லியிருப்பாரு. சோ ஸ்ட்ராபோ பாத்தீங்கன்னா எந்த நாட்டு டிராவலர்? Roman. ரோமன். ஓகே. டுபோயிஸ் French. மிஷனரி. மெஹஸ்தனிஸ் Greek. கிரீக். ஃபாகியான் Chinese. சைனீஸ். ஓகே. சோ ஃபாகியானோட பயண ஒரு குறிப்பு வாட்டி எது? சொல்லுங்க. இது சொல்றேன். ஸ்ட்ராபோ பாத்தீங்க அப்படின்னா ரோம பயணி. டுபோயிஸ் பாத்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு. ஓகேவா? டுபோயிஸ் பிரெஞ்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா மெகஸ்தனிஸ் வந்து கிரீக். மெகஸ்தனிஸ் வந்து கிரீக். ஃபாகியான் வந்து தெரியும், சைனீஸ். ஓகேவா? சோ மெகஸ்தனிஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரீக். டுபோயிஸ் பேரே வந்து வித்தியாசமா இருக்குல்ல, சோ பிரெஞ்சு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இப்ப ஃபாகியானோட பயண குறிப்பு என்ன? Fokoki. ஃபோகோகி. ஓகே. சோ இபன் பத்தூத்தாவோடது ரெகிலா. ஓகே. யுவான் சுவாங்கோடது Siyuki. சியூகி. ஓகே.
நெக்ஸ்ட் வந்து அஷ்டாங்க சங்கரா அப்படிங்கிறது யார் எழுதுனது? வாக்பட்டா. எஸ் சூப்பர், வாக்பட்டா. ஓகேவா, வாக்பட்டர் எழுதுனது. அடுத்தது ஓகே அவ்வளவுதான். பிதாரி தூண் கல்வெட்டு எந்த கால அரசரை சேர்ந்தது? எந்த அரசு? ஸ்கந்தகுப்தர். ஓகே, சோ நீங்க ஒவ்வொன்றிலயும் ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. ரைட். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார்? முகமது பின் காசிம். எஸ், முகமது பின் காசிம். ஓகே. டெல்லி சுல்தான் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? 4 ஆப்ஷன் சொல்றேன். அஸ்வபதி, கஜபதி, கணபதி, நரபதி. அஸ்வபதி. எஸ், அஸ்வபதி. ஓகேவா, அஸ்வபதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருப்பாரு. டபுகத் இ நஸ்ரி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாரு? மின்ஹஜுஸ் சிராஜ். எஸ், மின்ஹஜுஸ் சிராஜ். ஓகே. சோ டெல்லி சுல்தானால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை எது? ஜாகிர். நான் ஆப்ஷன் சொல்றேன். இக்தாதார், மன்சப்தாரி, சுபாதார், ஜமீன்தார். எஸ், இக்தாதாரி. ஓகேவா. அக்பர் ஆரம்பிச்சது மன்சப்தாரி. எஸ், மன்சப்தாரி. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமீர் குஷ்ரு எந்த நகரத்தை 2ஆம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு? டெல்லி மேம். எஸ், டெல்லி. ஓகேவா, டெல்லி. சோ ஆக்ராவை கண்டுபிடிச்சது, ஐ மீன் அமைச்சது யாரு? சிக்கந்தர். சிக்கந்தர் லோடி. ஓகே. சோ இபன் பத்துதா யாரோட பீரியட்ல இந்தியாவுக்கு வந்திருப்பாரு? முகமது பின் துக்ளக். எஸ், முகமது பின் துக்ளக் பீரியட்ல வந்திருப்பாரு. சோ டெல்லியில முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவியவர் யார்? லோடி. எஸ், பக்லூல் லோடி. ஓகே, பக்லூல் லோடி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஓகே, சோ சையத் பேரரசில் முபாரக் ஷா திறமையான அரசர். ஓகேவா. சோ இதுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 2ல எது கரெக்ட்னு சொல்லுங்க. வெளிநாட்டு அதிகாரத்திலிருந்து டெல்லி சுல்தானியத்தை விடுதலை செய்தவர். உயர்குடியில் பிறந்தவர்கள் ஜாகிர்தார்கள் ஏற்படுத்திய கிளர்ச்சியை அடக்கியவர். ரெண்டுமே கரெக்ட். எஸ், ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா. He freed the Delhi Sultanate from the suzerainty of a foreign power. He succeeded in suppressing the revolts of his nobles and jagirdars. So யாருன்னா முபாரக் ஷா. சோ ரெண்டுமே கரெக்ட். அடுத்து கிதாபி நவ்ரஸ் அப்படிங்கிறது டேஷ் என்பவரின் பாடலோட தொகுப்பு நூல். ஆப்ஷன் சொல்றேன். சோ தஜியுதீன் பெரூஸ், 2ஆம் முகமது, 2ஆம் இப்ராஹிம் அடில் ஷா, 2ஆம் அகமது. இப்ராஹிம் அடில் ஷா 2. எஸ், சூப்பர். சோ இப்ராஹிம் அடில் ஷா 2. சோ அவரோடதுதான். ஓகேவா. என்னன்னா கிதபி நௌராஸ். ஓகே, கிதபி நௌராஸ், 2ஆம் இப்ராஹிம் அடில் ஷா. சோ அடுத்தது சிக்கந்தர் லோடி ஆக்ராவை எந்த வருஷம் நிறுவினார்? 1504. ஓகேவா, சூப்பர். 1504. அலாவுதீன் கில்ஜியோட பிராந்திய வெற்றிகளை காலவரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர். சோ 4 சொல்றேன், 4 வரிசையா சொல்லுங்க. ரந்தம்பூர், மால்வா, சித்தூர், குஜராத். எஸ், சோ குஜராத், அதுக்கப்புறம் வந்து ரந்தம்பூர், அதுக்கப்புறம் வந்து சித்தூர், லாஸ்டா வந்து மால்வா. ஓகேவா. குஜராத், ரந்தம்பூர், சித்தூர், மால்வா. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கீழ் வருபவர்களுள் அரசரின் தெய்வீக உரிமை கோட்பாட்டை முன்வைத்தது. டிவைன் ரைட் தியரி ஆஃப் கிங்ஷிப். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து தைமூர் படையெடுப்பின் போது டெல்லி சுல்தானில் சுல்தானாக இருந்தவர் யார்? நஸ்ருதீன் முகமது ஷா துக்ளக். சோ இவரு தைமூர் எந்த வருஷம் படையெடுத்து வந்தாரு? 1398ல வந்து வந்திருப்பாரு. ஓகே. சோ தைமூர் வந்து யாரோட தாத்தா? பால்பன். பாபர். ஓகேவா, பாபர். சோ பாபர் வந்து ஒரு சைடுல வந்து யாருன்னா இவரு தைமூர் வம்சம், இன்னொரு சைடுல யாரோட வம்சம்? செங்கிஸ்கானோட வம்சம். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலிஃபாக்கள்ட்ட இருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொண்ட டெல்லி அரசர் யார்? எஸ், இல்துமிஷ். ஓகே. குத்புதீன் ஐபக்கால் முதலில் உருவாக்கப்பட்ட கட்டிடம்? குவத்துல் இஸ்லாம் மாஸ்க். எஸ், குவத்துல் இஸ்லாம் மசூதி. ஓகே. சோ இந்தோ இஸ்லாமிய கவிஞர்களில் மிக பெரியவர், அலாவுதீன் அரசவையில் நீண்ட காலம் இருந்தவர்?
அமீர் குஸ்ரு. எஸ் அமீர் குஷ்ரு. ஓகேவா? சோ அதே மாதிரி இவர் வந்து 7 மன்னர்களோட ஆட்சி காலத்துல வாழ்ந்தவர். சரியா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சோ மாலிக் காபூர் வந்து எந்த வருஷம் வாராங்களுக்கு எதிராக அலாவுதீன் கில்ஜியோட தெற்கு படையெடுப்பை 1303. 1303. ஓகே. சோ முகமது பின் துக்ளக் காலத்துல நடந்த அந்த கடுமையான தண்டனைகள் பத்தி யாரு எழுதி இருப்பாங்க? Ibn Battuta. எஸ் இபன் பதூதா வந்து எழுதியிருப்பாரு. இபன் பதூதா எந்த நாட்டை சேர்ந்த பயணி? மொராக்கோ. எஸ் மொராக்கோ நாட்டை சேர்ந்த பயணி. சோ பால்பன் சிறுவரா இருந்தபோது அவரை கடத்தி போனது யார்? எஸ் மங்கோலியர்கள். ஓகேவா? சோ முகமது பின் துக்ளக் வெளியிட்ட தங்க நாணயத்தோட பெயர் என்ன? தினாரா. தினார். ஓகேவா? எஸ் குப்தாஸோட காயின் நேம் என்ன? அது தினார் தான் மேம். எஸ் அதுவும் தினார் தான். ஓகேவா? குப்தாஸோட அந்த சின்னம் என்ன சின்னம் இருக்கும்? கருடன். கருடா. ஓகேவா? கருடா. ஓகே. ராஷ்டிரகூட்டாஸோடது கோல்டன் ஈகிள். ஓகே. எஸ். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அரிஷி முமாலிக். சோ அப்படின்னா யார்? ராணுவம். டிஃபென்ஸ். எஸ் ராணுவம். ஓகேவா? மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ். அடுத்து முஷ்ரிஃப் ஐ முமாலிக். Accountant General. அக்கவுண்டன்ட் ஜெனரல். ஓகே. முஸ்தஃபி ஐ முமாலிக். ஆடிட்டர். ஆடிட்டர் ஜெனரல். ஓகேவா? சூப்பர். தலைமை தணிக்கையாளர். அரிஷி முமாலிக்னா பாதுகாப்பு, முஷ்ரிஃப்னா தலைமை கணக்காளர், முஸ்தஃபி அப்படிங்கிறது தலைமை தணிக்கையாளர். முஷ்ரிஃப் முஸ்தஃபி. ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான் ஆட்சியின் போது காசி முமாலிக் அப்படின்னா யாரு? காசி முமாலிக் Chief Justice. எஸ் சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேவா? சோ காசிக்கு போனா புண்ணியம் கிடைக்கும் இல்லையா? சோ காசிக்கு போனா அப்போ நீதிபதி இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? தண்டனையில இருந்து விலக்கி புண்ணியம் தருவாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குவாஜா ஜஹான். சோ இவர் வந்து கீழ்கண்ட சுல்தானோட வசீரா இருந்தவர். சோ யாரு? முகமது பின் துக்ளக். எஸ் முகமது பின் துக்ளக் தான். ஓகேவா? சோ இப்ப முகமது பின் துக்ளக் காலத்துல தான் இபன் பத்தூதா இருந்திருக்காரு. சோ அவரோட பீரியட்ல வசீரா இருந்தது குவாஜா ஜஹான் அப்படிங்கிறவர். அடுத்தது கராஜ் அப்படிங்கிறது எது மேல போடப்பட்ட வரி? விவசாய நிலம், அக்ரிகல்ச்சர் லேண்ட். பெண் சிசு கொலை வழக்கம் யார் மத்தியில அதிகமா இருந்துச்சு? ஆப்ஷன் சொல்லவா? சொல்லுங்க. ஜாட், மராத்தாஸ், ராஜ்புத்ரா, அப்புறம் வந்து கோண்ட். ராஜ்புட்ஸ். ராஜ்புட்ஸ். எஸ் ராஜ்புட்ஸ். ஓகேவா? ராஜபுத்திரர்கள். அடுத்தது பதேபூர் சிக்ரி யாரு? அக்பர். அக்பர். ஓகே. அடுத்தது அலை தர்வாசா? அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி. மோதி மசூதி டெல்லியில யாரு? ஆக்ரால யாரு? அவுரங்கசீப், ஆக்ரா ஷாஜகான். எஸ் டெல்லியில வந்து அவுரங்கசீப், ஆக்ரா வந்து ஷாஜகான். ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் ஆக்ரால தான் கட்டியிருப்பாரு. சோ அங்கதான் மோதி மசூதி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆப்வியஸா டெல்லியில வந்து அவுரங்கசீப். சோ அடுத்தது மாலிக் பக்ருதீன் ஜினா அப்படிங்கிறது யாரோட இயற்பெயர்? இதான் முகமது பின் துக்ளக். எஸ் முகமது பின் துக்ளக்கோட இயற்பெயர். சோ ஜுனாகான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான். சோ சுல்தானி ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா, காப்பர் ஜிட்டால் ஆகிய 2 நாணயங்களையும் அறிமுகப்படுத்தியது யாரு? எஸ் இல்துமிஷ். சிக்கந்தர் இசானி அப்படிங்கிற பட்டத்தை வச்சுக்கிட்டது யாரு? அலாவுதீன் கில்ஜி. எஸ் அலாவுதீன் கில்ஜி. சிக்கந்தர் இசானி, அலாவுதீன் கில்ஜி. ரஷ்யா சுல்தானத்துக்கு எதிராக புரட்சி செய்த இல்துமிஷின் பிரதம அமைச்சரா இருந்தது யாரு? ஆப்ஷன் சொல்லவா? நிசாமுல் ஜுனாதி. ஓகே. நிசாமுல் முல்க் ஜுனைதி. ஓகேவா? ரஷ்யா சுல்தானத்துக்கு எதிராக புரட்சி செய்த இல்துமிஷோட பிரதம அமைச்சரா இருந்தது நிஜாமுல் முல் ஜுனைதி. ஓகே. நிஜாமுல் முல் ஜுனைதி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தாரிகி ஃபெரோஷாஹி அப்படிங்கிறது யார் எழுதுனது? பரணி. எஸ் ஜியாவுத் பரானி. ஓகேவா? சோ அடுத்தது வந்து மிப்தா அல் ஃபது யாரு? குஷ்ரு. எஸ் அமீர் குஷ்ரு. ஓகேவா? மிஃப்தா உல் ஃபுது, அமீர் குஷ்ரு. தாரிக் இல் ஹிந்த் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அல்பெருனி. எஸ் அல்பெருனி. ஓகே. தபகத்தி நசூரி. சோ இதுவும் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. யாரு? சிராஜ். எஸ் மின்கஜு சிராஜ். ஓகே. சோ மத்திய இந்தியால திவானி அரிஸ் அப்படிங்கிறது யார மென்ஷன் பண்ணக்கூடியது? அரிஸ்னா மிலிட்டரி, ஆர்மி. எஸ் ஆர்மி. ஓகேவா? அரிஸ் ஆர்மி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மிலிட்டரி. சோ பிராமணர்கள் மீது ஜிஸ்யா வரியை விதித்த டெல்லி சுல்தான் யாரு?
ஃபெரோஷா துக்ளக். எஸ், ஃபெரோஷா துக்ளக். அலாவுதீன் நிர்ணயித்த முதல் தர குதிரையோட விலை 100 to 120. எஸ் 100 to 120 டங்காஸ். ஓகேவா? ஸோ இது பாக்ஸ் கொஸ்டின் அந்த 11th புக்ல இருக்கும். 100ல இருந்து 120 டங்கா. ஸோ மன்னர் மக்களிடம் இருந்து மக்கள் மன்னரிடம் இருந்து விடுதலை பெற்றனர். யாரோட டெத்தை பத்தி பதானி எழுதியிருப்பாரு? துக்ளக், முகமது பின் துக்ளக். எஸ், முகமது பின் துக்ளக்கோட டெத்தை பத்தி எழுதியிருக்காரு. நாற்பதின்மர் குழுவை ஏற்படுத்தினது யாரு, அழிச்சது யாரு? இல்துமிஷ் ஏற்படுத்தியிருப்பாரு, பால்பன் அழிச்சிருப்பாரு. எஸ், இல்துமிஷ் ஏற்படுத்தினாரு, பால்பன் அழிச்சாரு. மன்சப்தாரி முறை கொண்டு வந்தது அக்பர். அக்பர். திவானி கோஹி அப்படிங்கிறது என்ன துறை? அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர். யாரு கொண்டு வந்தாங்க? முகமது பின் ஃபெரோஷா. முகமது பின் துக்ளக். ஓகேவா? சோ திவானி கோஹி, முகமது பின் துக்ளக். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, எந்த சுல்தானிய ஆட்சியில் மிக அதிகமான நிலப்பரப்பு அரசாட்சியோட எல்லையா இருந்துச்சு? முகமது பின் முகமது பின் துக்ளக். எஸ், முகமது பின் துக்ளக் பீரியட்ல தான் இருந்திருக்கும். சோ நிறைய பகுதியை இது பண்ணிருப்பாரு, பட் அவருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாது, எல்லாரையும் மேனேஜ் பண்ண தெரியாம இருந்திருப்பாரு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா துக்ளக் நாமா எழுதினது யாரு? அமீர் குஷ்ரு. எஸ், அமீர் குஷ்ரு. அக்பர் நாமா? காசல் அப்துல் அபுல் ஃபாசல். எஸ், அபுல் ஃபாசல். ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சோ இல்துமிஷ் வந்து யாரோட அடிமையா இருந்தாரு? கரெக்ட். குத்புதீன் ஐபக்கோட அடிமை. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சுல்லிகுல் அப்படிங்கறத கொண்டு வந்தது யாரு? சுல்லிகுல் அக்பர். எஸ், அக்பர். ஓகேவா? அக்பர். பீஸ் தான். எதுங்க? அந்த சுல்லிக்குள்னா அந்த அவங்களோட அந்த மத இது வந்து புதிய ஒரு இறை கொள்கையை வந்து கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அதான் சுல்லிக்குல். தெய்வீக அமைதியா. கரெக்ட் தான். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அமீர் ஹசன் தெய்லூய் டாஸ் அரசரின் அவையில் சூஃபி கவிஞராக இருந்தார். இஸ்லாம். நான் ஆப்ஷன் சொல்றேன். ஃபெரோஷா துக்ளக், முகமது பின் துக்ளக், நஸ்ருதீன் முகமது துக்ளக், கியாசுதீன் துக்ளக். முகமது பின் துக்ளக். எஸ், முகமது பின் துக்ளக். ஓகேவா? அமீர் ஹசன் தெய்லூய், முகமது பின் துக்ளக். அடுத்தது வந்து 4 போர் கலகம் சொல்றேன், வரிசையா சொல்லுங்க. இளவரசர் குஷ்ருவோட கலகம், சௌசா போர், பஞ்சாபில் பூபானிக் பிளேக், அதுக்கப்புறம் கான்வா போர். ஃபர்ஸ்ட் எது வரும்? எஸ், கரெக்ட் தான். பாபர். கான்வா போர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கான்வா போர் வரும், அதுக்கப்புறம் சௌசா போர் வரும், அதுக்கப்புறம் இளவரசர் குஷ்ருவோட கலகம், லாஸ்ட்ல அந்த புபோனிக் பிளேக் இன் பஞ்சாப். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அந்த புபோனிக் பிளேக் வந்து எப்போ நடந்ததுன்னு தெரிஞ்சாதான் ஆப்ஷனே எலிமினேட் பண்ண முடியும். சோ எப்ப நடந்ததுன்னு யாராச்சும் பார்த்து சொல்லுங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தப்தி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்ளக்கோட மாகாணம் எது? ஆப்ஷன் சொல்லவா? தௌலதாபாத், காந்தேஷ், காஷ்மீர், நந்தார்பர். கந்தேஷம். எஸ், காந்தேஷ். ஓகே, காந்தேஷ். அலாவுதீன் கில்ஜியோட அசல் பெயர் என்ன? மாலிக் ஏதோ ஒரு ஆப்ஷன் சொல்றேன். ஜமாலுதீன், ஜைனுல் அப்துலீன், ஜலாலுதீன், அலி குர்ஷப். அலி குர்ஷப். ஓகேவா? அலி குர்ஷப் அப்படிங்கிறது அலாவுதீன். அலாவுதீன், அலி குர்ஷப். அப்படியே ரைமிங்ல வருதுல, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1191ல முதல் தரைன் போர்ல ஆஜ்மீர் அரசர் பிருத்விராஜ் சௌகான் யார தோற்கடிச்சாரு? முகமது கோரியன். எஸ், முகமது கோரிய தோற்கடிச்சிருப்பாரு. இரண்டாவது தரைன் போர்ல யாரு வின் பண்ணாங்க? கோரி வின் பண்ணிருப்பாரு. எஸ், முகமது கோரி வந்து வின் பண்ணிருப்பாரு. டெல்லி சுல்தானியத்தோட கடைசி அரச மரபு எது? லோடி டைனஸ்டி. எஸ், லோடி டைனாசிட்டி. சூப்பர். சோ எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழக்க வைத்தது? ஜாகீர் சிஸ்டம். சூப்பர், ஜாகீர் சிஸ்டம் அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் வந்து தாரிகி ஷெர்ஷா அப்படிங்கிற நூலை எழுதினது யாரு? அப்பாஸ் கான். அப்பாஸ் கான். ஓகேவா? அப்பாஸ் கான். தாரிகி ஷெர்ஷா. தாரிகி ஷெர்ஷா, அப்பாஸ் கான் ஷெர்வானி வந்து எழுதியிருப்பாரு. காஷ்மீரோட அக்பர் யாரு?
Zia. ஜைனுலாப்தீன். ஜியாவுதீன் அபிதீன். ஓகே, ஜியாவுதீன் அபிதீன், காஷ்மீரின் அக்பர். சோ இந்த ஹொய்சாலர்கள் வந்து எந்த பகுதியை சேர்ந்தவங்க? துவார சமுத்திரம். யாதவாஸ் தேவகிரி. தேவகிரி. காக்கத்தியஸ் வாராங்கல். வாராங்கல். பல்லவர்கள் மதுரை. ம்ஹும். Kanjipuram. காஞ்சிபுரம். ஓகேவா? காஞ்சிபுரம். Yes. பாண்டியர்கள் மதுரை. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து சையது வம்சத்தோட கடைசி அரசர் ஆலம் ஷா இருக்கார் இல்லையா, அவரோட உண்மையான பெயர் என்ன? Alauddin Shah. Yes. அலாவுதீன் ஷா. மம்லக் வம்சம். சோ மம்லக்கோட மீனிங் என்ன? Slave. எஸ், ஸ்லேவ், அடிமை அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் வந்து கில்ஜி வம்ச ஆட்சியில் வணிகர்கள் தங்கள் விற்பனை செய்யும் பொருட்களை எந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும்? Islam. சராய் அடில். ஓகே, சராய் அடில். சராய் அடில். அடுத்தது வந்து முகமது துக்ளக் ஆட்சி காலத்துல நடந்த விஷயங்களை காலவரிசைப்படி சொல்லணும். சரியா? 4 சொல்றேன். சேஞ்ச் ஆஃப் கேபிட்டல், டோக்கன் கரன்சி, கேம்டெட், ஸ்வர்கவாரி, அப்புறம் பிளான் டு இன்வேட் குராசன். 1 2 4 3 1 2 4 3 ஆர்டரை மாத்தி கேட்டிருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் சேஞ்ச். ஓகேவா? தலைநகர் மாற்றம் முதல்ல. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா நாணயம் மாத்துவாங்க, டோக்கன் கரன்சி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குருசன் தாக்குதல் திட்டமிடுவாங்க. லாஸ்ட்ல வந்து ஸ்வர்கத்வாரியில முகாமிட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸ்வர்கத்வாரியில முகாமிட்டிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரெண்டும் ரொம்ப முக்கியம். எல்லாத்துலயும் அந்த ஆர்டர் மாறாது. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் சேஞ்ச், அதுக்கப்புறம் டோக்கன் கரன்சி. இது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரதம மந்திரி வசீர் அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, சோ அவங்க வந்து ஒரு நிதித்துறைக்கு வந்து தலைவரா இருந்திருப்பாங்க. அந்த நிதித்துறையோட பேர் என்ன? திவானி விசாரத். எஸ், திவானி விசாரத் அப்படிங்கிறது. ஓகேவா? சூப்பர். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அலாவுதீன் வந்து எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாரு? 96 to 1316. 1296 இருந்து 1316 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹாக்கி ஷர்ப் அல்லது ஹசிலி ஷர்ப் அப்படிங்கிறது என்ன டாக்ஸ்? நீர்ப்பாசன வரி. ஓகேவா? இரிகேஷன் டாக்ஸ். சோ ஃபாதர் ஆஃப் இரிகேஷன் யாரு? இரிகேஷன் ஃபெரோஷா. ஓகேவா? ஃபெரோஷா. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம். ஓகே. கராஜ் அப்படின்னா என்ன? கராஜ் நான் முஸ்லிம்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற டாக்ஸ். எஸ், லேண்ட் டாக்ஸ் ஃப்ரம் நான் முஸ்லிம், இஸ்லாமியர் அல்லாதவர்களிடம் இருந்த நிலவரி அப்படிங்கிறது தான் கராஜ். ஓகேவா? கராஜ். அடுத்தது வந்து இந்தியாவில் முதலில் இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிஸ்யா வரியை விதித்தவர் யார்? எஸ், குத்புதீன் ஐபக். ஓகேவா? குத்புதீன் ஐபக். சோ ஜிஸ்யா வரிய ஒழிச்சது யாரு? அக்பர். திருப்பி கொண்டு வந்தது யாரு? அவுரங்கசீப். ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு லோடி வம்சத்தை சேர்ந்தவரும் அதை ஃபாலோ பண்ணிருப்பாரு. யாரு? சிக்கந்தர் லோடி. ஓகே, சிக்கந்தர் லோடி. போர்ச்சுகீசிய பாதிரியாரால் ஐரோப்பிய ஓவியங்கள் எந்த முகலாய மன்னரின் ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டது? அக்பர். எஸ், அக்பர். ஓகே, அக்பர். ஜொரூப் கானா அப்படின்னா என்னது? நடத்தும் போதே மின்ட். ஓகே, நாணய சாலை. ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அக்பரது ஆட்சியின் சரியான வரிசை, குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேக்குறாங்க. தீனி இலாகியை பிரகடனப்படுத்துதல், யாத்ரீகர்களின் வரியை ஒழித்தல், பதேபூர் சிக்ரியில் இபாதத் கானாவை தீர்மானித்தல், மால்வா வெற்றி. ஆர்டரா சொல்லுங்க.
Conquest of Malwa, ஓகே. abolition of pilgrim tax, construction of Ibadat Khana at Fatehpur Sikri, promulgation of Deen Ilagi. ஓகே. ஃபர்ஸ்ட் எது சொன்னீங்க? மால்வா Conquest of கான்கெஸ்ட். மால்வா கான்வெஸ்ட். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து மால்வா வெற்றி, அடுத்தது வந்து யாத்ரீகர்களோட வரியை ஒழித்தல். ஓகே. அடுத்தது வந்து பதேபூர் சிக்ரியில இபாதத் கானாவை கட்டுறது, லாஸ்ட் வந்து தீனி இலாகிய வந்து பிரகடனப்படுத்துறது. சரியா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாபர் படையெடுப்புகள்ல தவறான இணை எதுன்னு கேக்குறாங்க. 4 சொல்றேன். காபூல் படையெடுப்பு 1504, கந்தகார் படையெடுப்பு 1522, கான்வா போர் 1528, பானிபட் போர் 1526. இதுல எது தப்பு? கான்வா 1527. எஸ், 1527. ஓகேவா? 27 1527. காக்ரா போர் 28. 29. ஓகேவா? 28 சந்தேரி போர். எஸ், 28 வந்து சந்தேரி போர், 29 வந்து காக்ரா போர். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆலம்கீர் நாமாவை இயற்றியது யார்? காசிம். எஸ், காசிம். முகமது காசிம். ஓகே, முகமது காசிம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர் சொல்லுங்க, எது கரெக்ட்னு. வரிசை 4 சொல்றேன், 4ஐயும் கரெக்டா சொல்லுங்க. தீன் இலாகி மதம் அறிவிப்பு, பதேபூர் சிக்ரி கட்டப்படுதல், 2ஆம் பானிபட் போர், ஹுமாயூனின் இறப்பு. ஃபர்ஸ்ட் எது? death of ஹுமாயூன் டெத். ஓகே. ஓகே. அடுத்த second செகண்ட் battle of Panipat, building of Fatehpur Sikri and Deen Ilagi. ஓகே, சூப்பர். சோ ஹுமாயூன் இறப்பு, 2ஆம் பானிபட் போர், பதேபூர் சிக்ரி கட்டப்படுதல், தீன் இலாகி மதம் அறிவிப்பு. சோ பதேபூர் சிக்ரி யாரு கட்டி இருப்பாங்க? சிக்கந்தர் லோடி. ஐயோ அக்பர். அக்பர். ஓகேவா? அக்பர். புராண கிலா ஷெர்ஷா. ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷா. ஓகேவா? ஷெர்ஷா. முகமது கவானை எந்த பிராந்தியத்தின் ஆளுநராக ஹுமாயூன் நியமித்தார்? குஜராத் ஆமாம். ஆப்ஷன் சொல்றேன். பிஜப்பூர். கோல்கொண்டா, பிஜப்பூர். ஓகேவா? பிஜப்பூர். முகமது கவான் பிஜப்பூர். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா முகமது கவான் வந்து எங்க வந்து அந்த 3000 மேனுஸ்கிரிப்ட் வச்சு இது பண்ணுவாரு? பிடார். பிடார். ஓகே, பிடார். சோ நெக்ஸ்ட் சூரத்ல வர்த்தக மையத்தை அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி அளித்த முகலாய பேரரசர் யார்? ஜஹாங்கீர். ஐனி அக்பரி அப்படிங்கறத எழுதினது Abul Fazl. அபுல் ஃபாசல். எஸ், அபுல் ஃபாசல் எழுதியிருப்பாரு. இந்திய முகலாயர்கள் சிறு மாதிரி ஓவியங்களின் காலம் எந்த காலம்? ஷாஜஹான். இருங்க சொல்றேன் ஆப்ஷன். எப்படின்னா லேட்டர் 18th செஞ்சுரி, ஏர்லி 18th செஞ்சுரி, லேட்டர் 17th செஞ்சுரி, 17th இயர்லி 17th. எஸ் 17ஆம் நூற்றாண்டோட முற்பகுதி. ஓகேவா? சோ அததான் வந்து இந்திய முகலாயர்கள் சிறு மாதிரி ஓவியங்களின் காலம் அப்படின்னு சொல்றாங்க. முகலாயர்கள் எந்த இனத்து அடிமைகளை அதிகம் பயன்படுத்தினாங்க? அபிசீனியன்ஸ். எஸ், அபிசீனியர்களை பயன்படுத்தி இருப்பாங்க. அக்பர் காலத்துல எந்த மாநிலம் 7 போர் புரிந்து கொள்ளும் பிரதேசமா பிரிக்கப்பட்டது? Gujarat. குஜராத். எஸ், குஜராத். ஓகேவா? கரெக்ட், குஜராத். 1764 பக்சார் போர்ல ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்ட முகலாய மன்னர் யாரு? Shah Alam II. எஸ், சூப்பர். சோ ஷா ஆலம் 2, 2ஆம் ஷா ஆலம் தான் தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு. அடுத்த ஹுமாயூன் ஆட்சியின் போது பீகாரை ஆண்டவர் யார்? Sher Khan. எஸ், ஷெர்கான். ஓகேவா? ஷெர்கான். அடுத்தது வந்து 4 மேட்சிங் சொல்றேன், இதுல எது தப்புன்னு சொல்லுங்க. சுபா சிப்பா சாலார், சர்க்கார் பௌஜ்தார், பர்கானா சிக்தார், கிராமம் பக்ஷி. கிராமம். எஸ், கிராமம் பக்ஷி. ஓகேவா? கிராமம் வந்து பக்ஷி. சோ அதுதான் தப்பு. சோ சுபா சிப்பா சாலார் கரெக்ட், சர்க்கார் பௌஜ்தார் கரெக்ட், பர்கானா ஷிக்தார் கரெக்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. 1739ஆம் ஆண்டு பெர்ஷிய மன்னர் நாதிர் ஷா இந்தியாவின் மீது படையெடுத்த பொழுது இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய மன்னரோட பெயரை குறிப்பிடுக. Muhammad Shah. எஸ், முகமது ஷா. ஓகே, முகமது ஷா. பானிபட் போர்ல பாபரோட ராணுவத்தில் இருந்த தலை சிறந்த துப்பாக்கி வீரர் யாரு? Ustad Ali. எஸ், உஸ்தாத் அலி. ஓகே, உஸ்தாத் அலி. லால் கிலா அப்படிங்கிறது யாரால கட்டப்பட்டது? Shah Jahan. ஷாஜகான். எந்த வருஷம்? 1639. எஸ், 1639. அடுத்தது ஷாரதா ஆக்ட் எப்போ? 1929.
1929 செப்டம்பர் 28ல கொண்டு வந்திருப்பாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணது எப்போ? 1930. 1930 ஏப்ரல் 1. ஓகேவா? 1930 ஏப்ரல் 1. ஸோ இதுல வந்து ஓகே. ஸோ அக்பர் வந்து திருமண வயதை வந்து எவ்வளவா கொண்டு வந்திருப்பாரு? பெண்ணிற்கு 14. ஆணிற்கு 14. 16. 14 16 14 18 18 படிச்ச மாதிரி இருக்கேன் மேம். எஸ். ஆரணிக்கு குறைந்தது 18 வயதும் ஆணிற்கு குறைந்தது 18 வயதும் பெண்ணிற்கு 14 வயதுமா தீர்மானிச்சிருப்பாரு. ஓகேவா? இங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படிதான் இருக்குது. ஆரணிக்கு அப்படின்னு கொடுத்திருக்கிறானுங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தனது முதல் தொழிற்கலையை சூரத்தில் எந்த முகலாய பேரரசருடைய அனுமதியின் பேரில் தொடங்கியது? ஜஹாங்கீர். ஜஹாங்கீர். ஓகேவா? சோ இதுவும் முகலாயருக்கு முதலாயன் கொடுத்திருக்கிறானுங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோ தவறான இணை எதுன்னு கேக்குறாங்க. சரியா? ஷாஜகான் நாமா ஷாஜகான், துசுக்கி ஜஹாங்கிரி ஜஹாங்கீர், துசுக்கி பாபரி பாபர், ஹுமாயூன் நாமா குல்பதன் பேகம். எது தப்பு? ஷாஜஹான் நாமா. எஸ். ஷாஜகான் நாமா எழுதினது யாரு? இனாயத் கானா. எஸ், இனாயத் கான். ஓகேவா? இனாயத் கான் எழுதியிருப்பாங்க. அக்பரது மிக சிறந்த இசை பாடகர் பற்றிய தவறான ஒன்று எதுன்னு கேக்குறாங்க. தான்சன், சூர்தாஸ், ராம்தாஸ், தாராசந்த். எஸ், தாராசந்த் தான் தப்பு. தான்சன் இருந்திருப்பாரு, சூர்தாஸ் இருந்திருப்பாரு, ராம்தாஸும் இருந்திருப்பாரு. யாருடைய ஆட்சி காலத்தில் முதல் முறையாக ஃபெரோஷினுடைய யமுனா கால்வாய் பழுது பார்க்கப்பட்டது? எஸ், அக்பர். ஆலம்கீர் நாமாவை எழுதியது யார்? முன்ஷி மிர்சா முகமது காசிம். எஸ், முன்ஷி மிர்ஷா முகமது காசிம். அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் யார்? எலிசபெத். எலிசபெத் 1. எஸ், குயின் எலிசபெத் 1, கான்டெம்பரரி ஆஃப் அக்பர். அந்த பாக்ஸ்ல அந்த லெசன்ல கடைசியா கொடுத்திருப்பாங்க அக்பரோட காலத்துல யார் யாரு எந்தெந்த பகுதியை ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறது. 1657 அவுரங்கசீப் தாராஷுகோவை தோற்கடித்த போர்க்களம்? தார்மட். ஓகே, தார்மட். சூப்பர். சோ 1657 ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுரங்கசீப் வந்து தாராஷுகோவை தோற்கடிச்சிருப்பாரு. தார்மட். முகலாயர் காலத்தில் 1687 மேம். கோல்கொண்டாவை கேப்சர் பண்ணி 1687. ஆமா, 1687 1687. முகலாயர் காலத்துல பஞ்சாராஸ் அப்படிங்கிற சொல் வந்து எதை குறிக்கக்கூடியது? வணிகர்கள். எஸ், வணிகர்கள். ஓகேவா? பஞ்சாராஸ். அக்பரோட ஆசிரியரா தேர்வு செய்யப்பட்ட பாரசீக அறிஞரோட பெயர் என்ன? அப்துல் லத்தீப். எஸ், அப்துல் லத்தீப். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தீன் இலாஹியை ஏற்றுக்கொண்ட அக்பரோட அவையில் இருந்த ஒரே இந்து அரசவையினர் யார்? பீர்பால். ஓகே. சோ இந்தியாவோட இசை உலகளவில் சிறந்ததா இருந்துச்சுன்னு சொன்னது யாரு? எஸ், அமீர் குஸ்ரு. அக்பரின் அரசவையில் மிகவும் பிரபலமான எழுதுபவர் முகமது ஹுசைன் காஷ்மீரி. சோ அவருக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க? ஜரைன் கலாம். சூப்பர், ஜரீன் கலாம். ஓகே. சோ அடுத்தது சூர் வம்சத்தை நிறுவியவர்? இது ஈஸி தான் சொல்லுங்க. ஷெர்ஷா. ஓகே. சோ யார் வந்து அக்பரோட தீன் இலாஹியை ஏற்றுக்கொண்டார்? எஸ், பீர்பால். ஓகே. கடல் செல் கட்டும் திட்டம் முன்னெடுத்த முகலாய மன்னன்? ஷாஜகான். கப்பலின் ஒட்டகம் யாரு? அக்பர். எஸ், அக்பர். ஓகேவா? அதுவே அந்த பர்ஷியன் வீல், பாரசீக சக்கரம்? பாபர். ஓகேவா? பாபர். ஷாஜகான் டெல்லியில ஜும்மா மசூதியை கட்ட பயன்படுத்திய அடிப்படை கட்டுமான பொருள் என்ன கலர் கல்லு? ரெட் சாண்ட்ஸ்டோன், சிவப்பு மணற்கல். ஓகே. சோ அடுத்தது வந்து அக்பரோட ஆசிரியரான அப்துல் லத்தீப் அக்பருக்கு என்ன கொள்கையை போதிச்சிருப்பாரு? எஸ், சுல்லி குல். ஓகேவா? சூப்பர், சுல்லி குல். சோ இதுக்கு தமிழ்ல பயங்கரமா டிரான்ஸ்லேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோ 4 ஆப்ஷன் சொல்றேன். 4ல 1 மட்டும் தப்பு. எதுன்னு சொல்லுங்க. ஹுமாயூன் நாமாவை தொகுத்தவர் குல்பதன் பேகம். பதுனி பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார்.
தோடர்மால் பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். ஹஜி இப்ராஹிம் சர் இந்தி அதர்வ வேதத்தை மொழிபெயர்த்தார். இதுல எது மட்டும் தப்பு? செகண்ட் வந்து அப்ப தோடர்மால் தான் பாகவத புராணத்தை பர்ஷியன்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம். ஓகே சூப்பர். சரியா? இங்க வந்து பதுனின்னு கொடுத்திருக்காங்க. சோ தோடர்மால் தான் பகவத புராணத்தை பர்ஷியன்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. ஓகே ஃபைன். சோ முகலாயர் ஆட்சியில் அமைதியை பேணுவதில் சுபேதாருக்கு உதவியா இருந்தவர் யாரு? ஃபௌஜ்தார். எஸ், ஃபௌஜ்தார். ஓகே ஃபௌஜ்தார். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அக்பரை பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரியா? சோ அக்பர் அவரது தாயாரால் கவரப்பட்டார். அக்பர் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஹிஸ் மதர். அக்பர் டுக் ரூப்மதி ஃப்ரம் பாஸ் பகதூர். அக்பர் ரூப்மதியை பாஸ் பகதூரிடமிருந்து கவர்ந்தார். பைராம் கானை அக்பர் கொன்றார். அக்பர் சித்தூரை கொள்ளையடிப்பதற்காக படையெடுத்தார். சோ இதுல எது கரெக்ட், எது தப்பு? பைராம் கானை கொண்டார் தப்பா? ஓகே அது தப்பு தான். வேற ஆக்சுவலா ஏ மட்டும் தான் கரெக்ட், மீதி மூணுமே தப்பு. சரியா? அக்பர் வந்து அவரது தாயால் கவரப்பட்டார் அப்படிங்கறது தான் கரெக்ட், மீதி மூணுமே தப்பு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முகலாயர் காலத்தில் வங்கி பணிகள் பெரும்பாலும் ஷ்ராஃப்கள், சகூகர்கள் மற்றும் மகாஜன்களால் செய்யப்பட்டன என்று எந்த குறிப்பு கூறுகிறது? ஆப்ஷன் சொல்றேன். தஸ்கிராய் உல் வாஹியாத் ஜௌஹ்ரீன், கேசவ் தாசின் ரசீக் பிரியா, அபுல் ஃபசீன் ஐனி அக்பரி, சுஜான் ராயின் குலாசத்துல் தௌரிக். சுஜான் ராயின். ஓகேவா? சூப்பர். சுஜான் ராயின் குலாசத்துல் தௌரிக் அப்படிங்கறதுதான் முகலாயர் காலத்துல வங்கி பணிகள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்கி பணி சுஜான். சோ அடுத்தது காம்ரான் அஸ்காரி ஹிண்டால் யாரோட பிரதர்ஸ்? ஹுமாயூனோட பிரதர்ஸ். ஓகே. தாராஷுகோ யாரோட பிரதர்? அவுரங்கசீப். இன்னும் 2 பிரதர் இருப்பாங்க, யாரு? சுஜா, முராத். சுஜா அண்ட் முராத். ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அக்பரோட அவையில் இடம்பெற்றிருந்த பார்வையற்ற பாடகர் சூர்தாஸ். ஓகேவா? சூர்தா. பார்வையற்றவர்னா சூர்தாஸ், நார்மலான பாடகர் தான் தான்சன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே அவர்தான் பார்வையற்றவர். அவர்தான் பார்வையற்றவர். ஓகே. சோ இரண்டாம் பானிபட் போருக்கு முன்பு டெல்லியில் டேஷ் எனும் மன்னர் ராஜா விக்ரம்ஜித் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார். ஹெமு. ஓகேவா? ஹெமு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெமு தான் ராஜா விக்ரம்ஜித். அடுத்தது 1707 அவுரங்கசீப் இறப்புக்கு அப்புறமா அரியணை ஏறினது யாரு? பகதூர் ஷா. எஸ், பகதூர் ஷா 1. ஓகேவா? சோ ஒருவர் வாரிசு இல்லாமல் இறந்து விட்டால் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் பள்ளி கல்லூரியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும்னு சொன்னது. சூப்பர், ஜஹாங்கீர். ஓகேவா? ரசம் நாமா அப்படின்னா என்ன? ரசம் நாமா மகாபாரதத்தோட பாரசீக மொழிபெயர்ப்பு. மகாபாரதத்தின் பாரசீக மொழிபெயர்ப்பு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 4 சொல்றேன், இதுல எது 2 கரெக்ட்னு சொல்லுங்க. சரியா? கிசிர்கான் ஒரிசா, துர்காவதி கோண்ட்வானா, ராணா உதய் சிங் மேவார், கன்வர் மான்சிங் அஜ்மீர். இதுல எதெல்லாம் கரெக்ட்? கிசிர்கான் ஒரிசா, துர்காவதி கோண்ட்வானா. அது 2 கரெக்டா தப்பா? ராணா உதய் சிங் மேவார் கரெக்ட். இன்னொன்னு துர்காவதி கோண்ட்வானா கரெக்ட். எஸ். ஓகேவா? சோ துர்காவதி கோண்ட்வானாவும் ராணா உதய் சிங் மேவார். ஓகேவா? சோ இது 2 கரெக்ட், மத்த 2 தப்பு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்பர் தனது வளர்ப்பு சகோதரரான மிர்சா அஜீஸ் கோகாவை எங்க ஆளுநரா நியமிச்சாரு? ஆப்ஷன் சொல்றேன். காபூல், பெங்கால், பீகார், ஜான்பூர். பெங்கால். ஓகே, பெங்கால்ல நியமிச்சிருப்பாரு. ஓகே. சரி, லாஸ்டா ஒரு கொஸ்டின் இதோட முடிச்சுக்கலாம்.
ஓகே. சோ அக்பரோட படையெடுப்பு வெற்றிகளை காலவரிசைப்படுத்துக. ஓகேவா? குரோனாலஜிக்கல் ஆர்டர். காஷ்மீர், காபூல், கந்தஹார், அகமத் நகர். வரிசையா சொல்லுங்க. காபூல், காஷ்மீர். காஷ்மீர் தான் ஃபர்ஸ்ட். கரெக்ட் தான். காபூல், காஷ்மீர், அதுக்கப்புறம் அடுத்து என்ன மேம் சொன்னீங்க? கந்தகார், அகமத் நகர். கந்தகார், அகமத் நகர். வரிசையா அப்படிதான் வரும். சோ காபூல், காஷ்மீர், கந்தஹார், அகமத் நகர். ஓகேவா? சோ இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். ஜிசியாவை ஒழித்தல் எந்த வருஷம்? ஜிசியா 64 மேம். 64. ஓகே. புனித பயண வரி ஒழித்தல் 63. 63. போர் கைதி அடிமை 62. போர்ல வந்து ரெண்டு வார்த்தை, ரெண்டு இது 62. ஓகேவா? புனித அப்படிங்கிறது 3, 1563. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா பைராம் கான் வீழ்ச்சி எப்போ? 60. ஓகேவா? சோ பைராம் கான் டாப் 1ல இருந்தவரை 0 ஆக்கிடுவாரு. 60 ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் லாஸ்டா வந்து ஜிசியா வந்து ஒழிச்சிருப்பாரு 64. அவ்வளவுதான். ஓகே. சோ மண்டே வந்து வேணா இதை ஒருக்கா இன்னொரு டைம் பார்த்துட்டு விஜயநகர பாமினி பேலன்ஸ் இருக்குல்ல, சோ அதையும் பார்த்துக்கலாம். டிசம்பர் 6. ஏதாவது அப்டேட்டட் வச்சிருந்தா போட்டு சொல்லுங்க மேம். ஆமா, யாராச்சும் இந்த ஹிஸ்டரி கொஸ்டின் 2026 வரைக்கும் அப்டேட்டட் பிடிஎஃப் இருந்துச்சுன்னா போட்டு விடுங்க.